ஹாய் எல்லோருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் கேரட் ஹல்வா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் ஒரு 1 கிலோ கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே கேரட் நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கலந்து விடணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கணும். 1 கப் அளவு திக்கான பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேரட் நல்லாவே குக்காகி வந்துடும். இது குவான்டிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ கிளறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பால் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். லைட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 150லேருந்து 200 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கப்புறமே ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். லைட்டாக திக்கானதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேன்லேயும் கரண்டிலையும் நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். சூப்பராகவே ரெடியாகி வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம கடைசியாக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய், பாதாம், முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட் ஹல்வா ரெடி ஆகிடும். செம்ம ரிச்சாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.